வெல்கம் டு 13வது எபிசோட். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேமை விளையாடுறான் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமை விளையாடுறான். ரிமோட் கண்ட்ரோல் காரை ஓட்டுறான். இதெல்லாம் சிறு வயசு கனவு, இப்பயும் கனவா தான் இருக்குது. பொம்மையெல்லாம் எடுத்து மேசை மேல வச்சுட்டு ஏதோ எக்ஸாம் எழுத போற மாதிரி டென்ஷனா இருக்கான். என்னடான்னு பார்த்தா இந்த LLR அப்ளை பண்ணும்போது கொஸ்டின் கேட்டுப்பான் பாத்தீங்களா, வேற ஒண்ணும் இல்ல, அந்த பொம்மை காரை ஓட்டி காருக்கு லைசன்ஸ் வாங்க போறான். ரொம்ப நேரமா கார் அதே இடத்துல அப்படியே நிக்குது. இவன் எந்தவித மூவ்மெண்ட்டும் பண்ணல. என்ன பிளான்ல இருக்கான்னு பார்த்தா காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலா பக்கமும் நல்லா பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல. இவன் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டான். காரை மெதுவா ஓட்டிக்கிட்டு இருக்கான். வளையிற இடத்துல எல்லாம் நிதானமா போய்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு இடத்துல லைட் ஆயிடுச்சாலுமே உசுறு போயிடுது. அந்த சமயத்துல ஒரு மேடு ஒண்ணு இருக்கு. அது மேல ஏறி கீழே கரெக்டா லேண்ட் ஆனாதான் லைசன்ஸ் கிடைக்கும். இப்ப அவன் கார் எடுத்துட்டு மேல போக பாதி தூரம் கூட போல, அதுக்குள்ள வண்டி முக்க ஆரம்பிக்குது. அவள்தான் காரு கருப்பா மூச்சி மாதிரி கவுந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது, அசிங்கமாவும் போயிடுது. அடுத்த நாள் அதே செட்டப் போல உட்காந்துருக்கான். பரவாயில்லையே, பையன் விடாமுயற்சியோட செயல்படுறான்னு பக்கத்துல இருந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் அவன் கைகளை ஊத்து பார்த்தா அவன் விரல் முழுக்க பேண்டேஜா இருக்கு. என்னன்னா நேத்து வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப அவன் உள்ள இருந்த மாதிரி நினைச்சிட்டான் போல. அவளும் அக்யூரேட்டா அவன் கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு இருக்கான் போல. இந்த வாட்டி வண்டி எடுத்து கரெக்டா மேல இருந்து கீழே லேண்ட் பண்ணி பெர்ஃபெக்டான பார்க்கிங் கொடுத்துட்டான். அவளதான் விளையாட்டை மூட்டை கட்டி வச்சிருவான்னு பார்த்தா ஒரு பேப்பரை கிளிக்கிறான். அதுல அவனுக்குன்னு ஒரு லைசன்ஸை கிரியேட் பண்ணிடுறான். இதை பார்த்த வெள்ள மாட்டேக்கோ எனக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கேட்க முடியாது. அந்த நேரத்துல டீச்சர் ஐயா நான் விட்டதுல இருந்து வாசிப்பா அப்படின்னு அவன் எழுப்பி விட்டுறாரு. ஒன்னும் தெரியாத மண்ணுக்கும் பக்கத்துல இந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். ஆனா அவளோ ஆன்சர் சொல்ல மாட்டேன்றான். ஹே கேர்ள், எனக்கு நீ ஆன்சர் சொன்ன, நான் உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்றான். ஆகா, பல நாள் கனவு லைசன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு அவளும் சீட் பண்ணலாம் அப்படின்னு புக் எடுக்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீ டிரைவிங்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு ரிமோட் கண்ட்ரோல கொடுக்குறேன். இது சரிப்பட்டு வராது, நீ மாடி சாகு.